அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளும் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் பேசுகிறப்போ ஒன்று சொன்னார். போகிற போக்கிலலாம் சொல்லலை நிதியமைச்சர். நிஜமாகவே என் டேபிளில் மூணு துறைகளினுடைய ஃபைல்ஸ் இருக்குது. அதை நான் எப்போ ஓப்பன் பண்ணுவேன். இடைத்தேர்தல்லாம் வரப்போகுது இல்லையா, வெளியே இருக்கிற ஒரு சிலருக்கு நல்லது நடக்கணும் இல்லையா அப்படின்னு பேசினார். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். யாருன்னா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுங்க. யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஜோசியக்காரர்கிட்ட எதனா பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு பேசினார். ஒரு சிஎம் இந்த மாதிரி பேசுவதற்கும் அதற்கான இந்த எதிர்வினையை எப்படி பார்க்குறீங்க சார்? உதயநிதி பேச்செல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, அவர் சட்டசபைக்கு பேசுகின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை. ஓகே, சிஎம் அவர்களுடைய பேச்சு, சிஎம்முடைய பேச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு இந்த பாஜகலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது, பேசி வழி கொண்டு வர்றது, அது பல வகைகள் இருக்குது. மிரட்டுறதுன்னு வராது. சாம பேதம் தானம் தண்டம், ஓகே 4-5 வழி இருக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுன்ற ஏற்பாடு தான் அரசியல் இன்றைக்கி இருக்குது பிரதானமாக. அந்த மாதிரி 3 ஃபைல் இருக்குது, 6 ஃபைல் இருக்குதுன்னா, ஃபைல் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்கணும். நான் வெள்ளை அறிக்கையை காமிக்கிறேன். இந்த இந்த இது பண்ணுவாங்க. இந்த இப்போல்லாம் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவன் வேறு பிஸ்னஸ் போயிட்டான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்றான்வான். 4-5 ஸ்டீல் டப்பா வச்சுருப்பான். ஒரு குரங்கை கட்டி வச்சுருப்பான், ஒரு கீரியை கட்டி வச்சுருப்பான், ஒரு பாம்பு கூடக்குள்ளே இருக்கும். அது திறந்து டப்புன்னு தலையில் தட்டுவான். அது வாட்டில் எஞ்சி இப்படி நிற்கும். ஒரு மண்டை ஓடு, கை சின்ன குழந்தை மண்டை ஓடு, குங்குமம், ஒரு டப்பாவை திறந்து வச்சுருப்பான், மை இருக்கும். அப்படியே வச்சுக்கிட்டு பாருங்கள் சார், பாருங்கள் இது வச்சுருப்பான். பாருங்கள் சார், அது கீரி சார், பாம்பு என்றைக்கு ஒன்றா இருக்காது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, 2க்கும் இப்போ சண்டை விடுவேன் அப்படி இப்படின்னுவான். எல்லாம் அந்த கீரியம் பாம்பு சண்டை போட்டு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துக்கினே இருப்பாங்க நின்றுக்கின்னு. சண்டை விடாமே பேசிக்கினே கையை நீட்டுங்க சார்னு சொல்லிட்டு மையை தடவுவோம் எல்லார் கையிலையும். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். மை தடவிட்டேன் சார், இது யார் வெளியில் போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையாகும், ரத்தம் கைக்கு சாவிங்க, அது மாட்டிட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற துட்டெல்லாம் எடுத்து போடுங்க சார், திருப்பி கொடுத்துருவேன்னுவான். அதேதான் எடுத்து போட எல்லாம் பயந்து எடுத்து போடுவான். அந்த வடிவேல் படத்தில் வருதுல, படத்தில் வந்திருக்குது, அது நிஜமாக நடந்திருக்கு. முன்ன காலில் இருக்கிற செருப்பு பிடிக்கலாம் விட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா பீச்சில் காலில் இருக்கிற செருப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பிடிக்கிடுவானுங்க. ஏமாந்தா மோதிரங்கெல்லாம் உருவிடுவானுங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பேர் பயந்து எதுக்குடா வம்புன்னு. அதனால் மனுஷன் எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ, அந்த பில்லி சூனி இதுக்கெல்லாம் பயப்படுவான். அவன் அந்த மாதிரி லெவலில் இருந்து அவன் பிளாட்பாத்தில் உட்காந்துருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் கும்பலாக இறங்கிட்டோம். பார்ட்டியில் இருக்கிறோம். போய் இறங்கினோடனே ஒருத்தன் ஓடாட்டான். ஐயா வயிற்று பொழப்புக்காக நம்மள் பண்ணுறான். ஐயா விடுங்க ஐயா அப்படின்னு. டேய், வயிற்று பொழப்புக்கு அவனுங்க வயிற்றுல அடிக்கிறியாடா. இல்லைங்க ஐயா அப்படி இதுதான் அவனுங்க வேலை. 2 அரை விட்டினா அவனா. ஆனால் பயந்தா முடிஞ்சிச்சு கதை. இப்படி தான் துட்டை பிடுங்கும். அந்த மாதிரி இவர் பாம்பு கீரிக்க சண்டை விட்றன்ற மாதிரி நான் நடவடிக்கை எடுத்துருவேன். வெள்ளை அறிக்கை ரெடி ஆகுது, பார்ட்டி ஃபண்டு லிஸ்ட்டு ரெடி ஆகுது, அது இருக்குது, இது இருக்குது, என்ன ஆகுது, நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தால் அப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துடுது. வேண்டாம் ஒன்றுமே இல்லை போல அப்படின்ட்டு, ஏய் முடிஞ்சா செஞ்சுப்பாரு, நீ எடுத்த வச்சுக்க நானும் எடுப்பேன் அப்படின்னு. ஆர்எஸ் பாரதிலாம் எங்ககிட்டயே லிஸ்ட்டு இருக்குது, எவ்வளோ வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, எல்லா லிஸ்ட்டும் இருக்குது, எல்லாத்தையும் வெளியிடுவோம் அப்படின்ட்டு. இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் நடவடிக்கை பாயும். ஒரு டெண்டரு முறைகேடு நடக்குதுன்னா அதிகாரிகளுக்கு சம்மந்தம் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். துறை செயலாளர் இருக்காதா? அப்போ அவரும் உள்ளே போனோம். இப்போ விசாகன் தலைமறைவாக இருக்காராம, டாஸ்மார்க் விசாகன் IAS. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்க. ஓகே, அவ்வளோனா வீரம் பேசக்கூடாதுல்ல. என் ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், அவர் பேசுகிறப்ப சர்க்கார் பேனரை நீங்கள் கிழிச்சிங்க, அதனால தான் நீங்கள் திரும்ப வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னு அதிமுகவை பார்த்து பேசுகிறார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வராததுக்கு காரணம் 2020 பேசினார் இல்லை, இப்போ பேசினார் 2 நாளைக்கு முன்னாடி. ஏன் அவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தார்? அது தெரியல. மௌனம் வருதும்மா. இப்போ 18 கிழிச்சதுனால போயிட்டாராம்மா. இப்போ மெர்சல் காட்டினாங்களே பிஜேபி, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களே. அதே மாதிரி ஜெயலலிதா 2010 ஓட விட்டாங்களே தலைவன் படத்துக்கலாம். 13 12 13. அதுக்கப்புறம் 16 ஜெயிச்சாங்களே.
கேட்டால் அது ஜெயலலிதா அப்படின்வாங்க. என்ன விஷயம்னா, சர்க்கார் படத்தில் நீங்கள் வந்துட்டு இலவசங்கள்லாம் மோசம்னு ஃப்ரிட்ஜை உடைக்கிறது, அந்த இது மிக்சியை உடைக்கிறது, கலர் டிவி ஃபேனை உடைக்கிற மாதிரி காமிக்கிறேன். இன்றைக்கி அதே இலவசத்தை வந்து நான் சமூக நீதிட்டன்னு பேசினுக்கிறீங்க. உங்களுக்காக என்றைக்கு புத்தி வருதோ அன்றைக்கி அது ஒரு விஷயம். அன்னைக்கு சர்க்கார் படத்தை கிழிச்சனால தான் வந்தேன்னா, இதை 2023 22 23 கட்சி ஆரம்பித்தப்போ பேச வேண்டியது இல்லை. அந்த டைம்லேயே எதாவது பேசியிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. 2018 அவங்க அந்த பண்ணாங்கன்னா 2019 அந்த மாற்றம் எங்கேருந்து வருது? திமுக தலைவர் இறந்து போகிறாரு, ஸ்டாலின் தலைவர் ஆகுறாரு, இவங்க மக்கள் நல கூட்டணி தோற்று போய் அப்படியே எங்கடா போகிறதுன்னு போக்கிடம் இல்லாமல் இங்கே வர்றாங்க. மத்திய அரசுக்கு எதிரான பெரிய பிரச்சாரம் பண்ணுறாங்க. சிஏஏ 3 வேளாண் சட்டங்கள் அது இதுன்னு வருது. இதை வச்சு தான் 2019 எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதே கூட்டணி அப்படியே தொடருது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம், அது இதுன்னு அரசுக்கு எதிராக இது பண்ணி அப்புறம் பிஜேபி கூட இருக்கனால சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே உங்களுக்கு உழுது. இதை வச்சு அந்த கூட்டணி ஜெயிக்குது. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பங்கு? எப்படி ஆட்சி போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது? அந்த மக்கள் சிறுபான்மை மக்கள் இப்போ சொல்கிறாரோ அதனால தான் நாங்கள் இப்போ கட்சி தொடங்கினோம், அதனால தான் நீங்கள் ஆட்சி. அது திமுகவில் சொல்லணும். அப்போ திமுகவை தானே தோக்கடிச்சு வந்திருக்காங்க. அதனால் அது சும்மா வாய்ப்புளித்ததும் மகன் இப்போ பேசுகிற இடத்துல இருக்கிறாரு. அதனால் ஏதாவது வளர வேண்டியதானே. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது தாவேக்காவுக்கு ஏதாவது கோபம் எதனா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பற்றின செய்திகள், அதாவது அவங்கள அடக்குமுறைக்கு தள்ளுற மாதிரி பண்ணுறாங்க போலயே. அது இல்லைங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இவங்க மேலே கோபத்தில் இருக்குது. ஏன்னா முதலாளி, அவங்களுக்கு முதலாளி ஸ்டாலின். ஓகே. அதை மீறி தான் ராகுல் மேலே இருக்கிற முதலாளிகிட்ட பேசி வலுக்கட்டாயமாக ஆதரிக்க வச்சாங்க. ஓகே. இவங்க யாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விருப்பம் இல்லை. தமிழ்நாடு திமுக இடதுசாரிகள் அமைப்பு. ஓகே. விருப்பம் இல்லாமல் தானே போனாங்க. அன்றைக்கி சண்முகம்லாம் பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் அங்கே போய் ஆதரவு கொடுத்தாலும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னார். இன்றைக்கும் அந்த சுப்பராயன் முதற்கொண்டு சங்கி ஆட்சி நடக்குது அப்படின்லாம் பேசினுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் இவர்கள் இந்த 5 வருடம் இப்போ மிரட்டலாம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கம்முன்னு இருந்தாங்க. ஏன் இப்போ பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. அங்கே இருந்தால் வேறு வசதி, இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் ஆட்சி அமைச்சரவையிலும் பங்கு இல்லை. அதான் வேணான்ட்டாங்களே, கொள்கை முடிவாதுன்னு. அதனால் உட்காந்து அப்படியே இருதலை கொல்லி எறும்பு மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனைனா, இந்த கவர்மெண்ட்டு உளவுத்துறை இந்த வேலையை பண்ணும். ஏன்னா அந்த காக்ரோச் பார்ட்டி இதெல்லாம் சொன்னால நான் ஏற்கனவே, அவர்கள் தமிழ்நாட்டிலையும் ஊடுருவணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே சில காட்டுப்பூச்சிகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுங்களை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் இது மத்திய மாநில அரசுகள் கவனிச்சிட்டு தான் இருக்குது. இந்த இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த மலிவான, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேர் நீட்டு, இங்கே பேன் நீட்டு. ஆனால் கரப்பாம்பூச்சிங்க பறந்து போயிடுச்சு. இவங்க உட்காந்துட்டு பேன் நீட்டுன்னு நானுங்க 4 நாள் இது பண்ணானுங்க ஏதாச்சு. அப்போ இந்த பயம்லாம் இருக்குது, எங்கள் இளைஞர்கள் திரண்டுருவாங்க. அப்போ இவர்களுக்கு கரப்பாம்பூச்சிக்கு என்னன்னா, நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, திமுக அதிமுக மேலே வெறுப்பு இருக்குது, நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக துட்டை செலவு பண்ணி உள்ளே இறங்குறாங்க. ஆனால் இவங்க இறங்குற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா மொக்க பீஸுங்க. அது ஓகே. அது என்றைக்கு இருந்தாலும் திரும்ப கடிச்சு வச்சிடும். நட்டுவாக்கிலையை பிடிச்சிடும். நட்டுவாக்கிலையும் கரப்பாம்பூச்சியை ஒன்றா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. போகுது. இதை கண்காணிக்க வேண்டிய வேலை உளவுத்துறைக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய இந்த கல்லூரி கல்வி இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். அது எப்படி லீக் ஆச்சுன்றது தான் இவங்க கேட்கணும். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிங்கன்றதுலாம் சாதாரணமாக நடக்கக்கூடியது. ஏன்னா காலேஜுக்குள்ளே பூந்துலாம் கண்காணிக்க முடியாது, இவங்க தான் கண்காணிப்பாங்க. யார் எப்படி அதிதீவிர இடதுசாரி அமைப்புகளில் சில பேர் சேருவான், இந்த மாதிரிலாம் இருக்குது. மத அமைப்புகள், ஜாதி அமைப்புகள், இதெல்லாம் கண்காணித்து அதெல்லாம் ரிப்போர்ட்டாக போடுவாங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து கண்காணிக்கின்றது வெளியே வந்துடுச்சு இப்போ அந்த மேட்ரு. அதனால இவங்க கண்டிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் எல்லோரும் பண்ணுறது தான். ஓகே. அது ஒரு திண்டுக்கல்லில் ஒரு வட்டாட்சியர் கம்யூனிஸ்ட்டுகளுடைய பெயர்கள் முகவரிகள்லாம் சேகரிங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அப்புறம் அவரை மாற்றிட்டாங்க, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. அதுக்கு அடுத்தது தான் இந்த கல்லூரி நிர்வாகம் மேட்ரு வந்தது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து கல்லூரிகளில் இது கண்காணிக்கலாம் பண்ணுவாங்க. இப்போ ஜேஎன்யூ இருக்குன்னா ஜேஎன்யூவில் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது. யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது, யார் கூட தொடர்பு. ஏன்னா அந்த வயசில் தான் அவன் கையை போகும். அது வந்து எல்லா கட்சிக்குமே மாணவர் அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக கம்யூனிஸ்ட்டுகளை மட்டும் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன? கம்யூனிஸ்ட் அமைப்புகள் திமுக
இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. ஓகே. திமுக அமைப்புகள் வந்து பெரிய அளவில் இது கிடையாது. ஓகே. அப்படி இப்படி போயிடுவாங்க. இவர்கள் தான் கொள்கை ரீதியாக இந்த அரசுக்கு எதிராக, அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் அணிதிரள வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பெரிய அச்சுறுத்தலாக பார்ப்பாங்க. ஓகே, அதுதான் விஷயம். கோவளத்தில் வந்து 131வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு வந்து நடந்துச்சு. அந்த மாநாட்டப்போ முதல்வர் விஜய் அவர்களும் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்களும் 20 நிமிடங்கள் தனியாக பேசினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நேற்று டிபேட்லாம் நடந்திருக்கு. அது என்ன மாதிரியான சந்திப்பு? அரசியல் சந்திப்பா, அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கான சந்திப்பா? 20 நிமிடங்கள் தனியாக பேசினார்கள் என்பதெல்லாம் உடான்ஸ். ஏன்னா அது வந்து தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா துணை முதல்வர், இது தெலுங்கானா துணை முதல்வர் வந்தார், ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அப்புறம் யூனியன் பிரதேசம் வந்து நம்ம பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார், மாலத்தீவு, இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. இது மொரிஷியஸ் தான். அப்போது இது இவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் தனியாக கொடுத்த அந்த இதெல்லாம் கிடையாது. அதான் மோஸ்ட் சீனியர் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் அவங்களோட இருக்கார். இங்கே உருட்டுறது இந்த பத்திரிகைக்காரங்க எதையாவது ஒன்று எழுதுணுன்றதை உருட்டுறது. சும்மா ஒரு சந்திப்பு, 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் வருவாங்க உள்ளே. ஏன்னா அவர் துணைத் தலைவர். நீங்கள் இந்த மண்டல மாநாடு கடைசியாக 22 நடந்தது கேரளாவில். பினராயி விஜயன் அப்போ அது துணைத் தலைவர் மாதிரி. தலைவர் வந்து உள்துறை அமைச்சர் இருப்பார். சுழற்சி முறையில் வரும். எந்த ஸ்டேட்டு நடத்துதோ அந்த மாநில முதல்வர் துணைத் தலைவராக இருப்பார். 2 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 மூத்த அமைச்சர்கள் அந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க. நம்ம இதில் ராஜ்மோகனும் சிடிஆர் நிர்மல்குமாரும். அப்புறம் தலைமை செயலாளர்கள் வந்து செயலாளர்களாக இருப்பாங்க. செயற்குழு உறுப்பினர்லாம் செயலாளர். இந்த மாதிரி அந்த பெரிய அமைப்பு அது அது கூட அந்த 4-5 சப்ஜெக்ட் பேசுவாங்க. கோஸ்டல் செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய அளவில் நம்மளுக்கு இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் அங்கே தொடங்கினீங்கன்னா கேரளாவில் தொடங்கி நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்படியே ஆந்திரா, அவ்வளோ பெரிய கர்நாடகா, அவ்வளோ பெரிய இது இருக்குது உங்களுக்கு அந்த கடல் வழியானது. அப்போ இதுக்கான பாதுகாப்பு ப்ளஸ் உள்நாட்டு பாதுகாப்பு, போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு, அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பகிர்வு, மாநிலங்களுக்கு இடையேயான மற்ற விவகாரங்கள், மத்திய அரசு தென் மாநிலங்களுக்கான விவகாரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதில் தான் டீலிமிட்டேஷனும் ஒன்று. அதனால் பல விஷயங்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. நம்ம முல்லை பெரியார் பிரச்சனையும் இருக்குது, இந்த மேகதாட்டு பிரச்சனை இருக்குது, காவிரி இஷ்யூ இருக்குது, ஆந்திராவோட பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று அவர் ஒரு ஸ்பீச்சே கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஆலோசனை கூட்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அறிவித்தாங்க. ப்ளஸ் வந்து காருக்காக 75,000 உதவியாளருக்காக 25,000 அறிவித்தாங்க. அதுக்காக நேற்று கார் மாதிரிகள்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் வந்து திமுகவுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி போயிட்டுருக்கு? இப்போ இது முதலாளித்துவ நாடு, கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்காது. இப்போ அவங்க கூட கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொழிற்சங்க காசு அதுன்னு போட்டு கார் வச்சு தலைவர்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பெரிய தலைவர்கள் கூட சங்கரையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினில் போயிட்டு வந்திருந்தார். ஒரு தடவை பெரிய பிரச்சனை ஆகி விடுதலை சிறுத்தைகள் எங்கேயோ தாக்குதல் நடக்குது அவர் மேலே. அவர் இது வந்தப்போ அவருக்கு ஒரு சுமோ வண்டி கட்சியிலேருந்து வாங்கி, மாநில தலைவர், மாநில செயலாளர் அவருக்கே தான் நிலைமை, சுதந்திர போராட்ட வீரர். ஒரு சும்மா வாங்கி டிரைவரை போட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுவே அவர் ஒத்துக்கலை. வீட்டுக்கு போனோன்னு அமுச்சு விட்ருவார். இந்த மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. இன்றைக்கி ஒரு 4-5 கார் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எம்எல்ஏ வரவங்களுக்குலாம் கார் இருக்குமானா இருக்காது. சு வெங்கடேசன் போன்ற பரம ஏழைகளுக்கு வேணால் ஏதாவது கார் இருக்கும். அப்போது மற்ற கட்சியெலாம் எடுத்துட்டிங்கன்னா வட்ட செயலாளர்கள்னா ஃபார்ச்சுனர் காரு, கிறிஸ்டா, ஐ& மாடல் கார், இனோவா, ஃபார்ச்சுனரு இது. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏவாக வர்றவங்க எல்லாருக்கும் 4 கார் 5 கார் இருக்கும். அவ்வளோ பரம ஏழைகள். இவங்க வந்து எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன்னா அது பைத்தியக்காரத்தனம் தானே. கேட்டவருக்கே கார் இருக்குது. அந்த ஜோதிமணி கேட்டார், ஒரு கார் வச்சுக்கிறார் எட்டியாஸ்ன்னு. சரி அதான் விடுங்க, அந்த கார் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் 3 லட்சம் போகும். அவருக்கு கார்னால் ஓகே, சரி ஏதோ வசதி குறைவானவர். மற்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? கரெக்டு தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேணான்ட்டாங்க. தலி ராமச்சந்திரன்ட்ட 10 கார் இருக்கும். அவர் தான் வேணான்னாரு. ஆனால் செல்லமுத்துக்கு தேவை. அது அவரே குத்துவாரான்னு தெரில. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே கார் இருக்காது. இந்த மாதிரி கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, செலவு கம்மியாகும். கார் இருக்கவங்கள எது கொடுக்குறீங்க? இல்லை இந்த தொல்லையே வேணாம். இதில் ஹைலைட்டாக இப்போ மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஊரில் நடந்து போகிறவங்களாம் கார் கொடுக்கணும்னு கூட சொல்லலாம். அதாவது மாணிக் தாகூர் நம்ம ஈவிகே இளங்கோவன் இல்லாத குறைய தீர்த்து வச்சுருக்கிறாப்புல. ஓகே, கூடிய விரைவில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவார். 29 ஆக்கணும், அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத்தைக்கு மீசை சித்தப்பான்னு கூப்பிடணும். நாங்கள் முதல்ல மீசை முளைக்கிட்டோம் அத்தைக்கு, அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாம். ஓகே, நான் கூட போட்டிருந்தேன் உங்களுடைய மனதைரியத்தை பாராட்டி பணத்தோட்டம் படத்தில் சரோஜாதேவி பயன்படுத்திய அப்படின்னு விட்டேன். கீழே ஒருத்தன் சோப்பு டப்போ இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஈவிகே இளங்கோவன் இல்லாத குறைய தீர்த்துனுக்கிறாரு. அவங்களாம் விட்டுருங்க. காமெடி தலைவர்கள்னு ஒரு பீரியடில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களெல்லாம் கணக்கிலே வச்சுக்கூடாது. கொஞ்சம் சீரியஸான தலைவர்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதனால் அவரெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.